மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அவங்களோட ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்னு பார்த்தா ஸ்மூதி தான். பிகாஸ் அது ரொம்ப கன்வீனியன்ட்டான டைமில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஆல்சோ அது ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கோம். அது மட்டுமே உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறது ரொம்ப ராங். பிகாஸ் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட்டாக ஒரு பேலன்ஸ்டு மீலாக இருக்கணும். வெறும் ஸ்மூதினால மட்டும் நீங்கள் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆக முடியாது. ஸ்மூதி ப்ரிப்ரேஷன் டைமில் என்னதான் நீங்கள் நட்ஸு, சீட்ஸு, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் பைண்ட் பண்ணாலும் அந்த ப்ராசஸில் அதோட ஃபைபர் கண்டிப்பாக லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு தேவையான ஃபைபர் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆல்சோ உங்களோட கட்டுக்கு ஒரு சாலிட் ஃபுட்டாக எடுத்தால் தான் உங்களோட மெட்டபாலிசம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்சோ டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்லாம் அது நல்லா பூஸ்ட் பண்ணும். ஒரே நீர் ஆகாரமாக நீங்கள் எடுக்கும் போது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு சீக்கிரமே பின்னாடி நல்லா பசியை தூண்டி விடும். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் கம்மியாக எடுக்கிற போது உங்களுக்கு லஞ்சில் ரொம்ப பீக்கான பசி எடுக்கும். ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி அன்ஹெல்தி ஆப்ஷன்ஸ்க்கு இடையில போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்மூதி மட்டுமே எடுக்கிறவங்களோட பாசிபிள் சைட் எஃபெக்ட்ஸ் என்னெல்லான்னு பார்த்தா, அடுத்த மீல் கொஞ்சம் டிலேடாக எடுக்கிற போது உங்களுக்கு அதுக்குள்ளே ஸ்டொமக் ஆசிட் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாகிடும். அதனால் உங்களுக்கு வயரில் புண்ணு வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆல்சோ உங்களோட சுகர் ரொம்ப டவுன் ஆகிடும். அதனால் பிரெயின் ஃபாக் அந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் பார்க்கலாம். இது போக உங்களுக்கு ரொம்ப நாள் இதே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ரோட்டீன் சஃபிஷியன்சினால் மசில் லாஸ் கூட நம்மளால் பார்க்க முடியும். ஃபைனலி நீங்கள் மார்னிங் ஸ்மூதி எடுக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு கம்ப்ளீட்டாக இருக்கான்னு வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு சாலிட் ஃபுட்டோடு நீங்கள் ஒரு ஸ்மூதி எடுக்கிற போது ரொம்ப நல்லது. அண்ட் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி தெரியாமல் சாப்பிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்குவேன்.